ஒய்2பி தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் ஐயாவை அவதூறாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி பரவிட்டு வருது. அந்த சமூக ஊடகங்களில் இருக்கிற விஷயங்களை ஒரு கோர்வையாக, ஒரு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கு இங்கே தரேன். முதல்ல இந்த விஷயம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அதானி அவர்கள், நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதானி அவர்கள் மீது லஞ்சம் கொடுத்ததாக அமெரிக்கா அரசாங்கம் ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாங்க. அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த விஷயம் வருது. ஸோ அதானி அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அது மட்டும் இல்லாமல் அதானி அவர்களை மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருக்காரு, இதற்கு விளக்கம் தரணும் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய ராமதாஸ் ஐயா ஒரு விளக்கம் கேட்டிருக்கார். அதுக்கு முதல்வர் அவர்கள் ஒரு பதில் அளித்திருக்கார். அந்த பதிலை நீங்கள் அதானி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் சந்தித்து சொல்கிறாங்க. அமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு, யாரை சந்திச்சு அவருக்கு வேலை இல்லை, அதனால் டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கு நான் பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது. இந்த பதிலுக்கு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பதில் அளித்திருக்கார். அதாவது ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கின்ற ஒரு மூத்த அரசியல்வாதி திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய ஐயா அவர்களை பார்த்து, அவருக்கு வேலை கிடையாது, அவர் தினம் அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு ஒரு முதலமைச்சர் பதில் சொல்வது எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அளித்திருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை முதலமைச்சர் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார். எங்கள் ஐயா கேட்ட நியாயமான கேள்வி, ஏன் தமிழ்நாடு மின்சாரத்துறையின் பேர் அமெரிக்காவில் உள்ள அதானி குழுமத்தின் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது, அதற்கு விளக்கம் முதலமைச்சர் அளிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, ஏன் கௌதம் அதானி அவர்கள் முதலமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்திருக்கிறார், இது அதிகாரப்பூர்வமான சந்திப்பா அல்லது தனிப்பட்ட சந்திப்பா என்று முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும். இதுல என்ன தப்பா இருக்கு இந்த கேள்வியில? தமிழ்நாடு அரசு பேர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு அமெரிக்காவில் உள்ள நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு பேர் போயிருக்குன்னா, அப்போ முதலமைச்சருடைய கடமை இதை விளக்கி சொல்லணும். செந்தில் பாலாஜி எந்த விளக்கமும் சொல்லல. முதலமைச்சர் அவரை ஏன் அதானி அவர்கள் சந்தித்தாருன்னு இன்னை வரைக்கும் விளக்கம் சொல்லல. அதுதான் எங்க ஐயா கேட்டிருக்கிறார். அப்படின்றதுக்கு இதை பற்றி யாரும் விரிவாக பேசலை. மரியாதைக்குரிய ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் முதல்ல இதை அறிக்கையாக வெளியிடுறார். முதல்வர் அவர்கள் பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை ஒரு நபர் சுட்டி காட்டுறார். ஆதாரத்தோட அவர் அதுக்கு ஒரு காணொலியே போட்டிருக்காரு. அவர் தான் இவருடைய அந்த காணொலியில் இடம்பெற காட்சிகளை நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா? போய் வெளிநாட்டுக்கு போய் அதெல்லாம் அறிவிப்புலாம் வெளியிட்டார். பார்த்தீங்களா? கூகுள் கம்பெனிக்கு போய் இந்த ஃபோட்டோலாம் வந்துச்சு பார்த்தீங்களா? கூகுள் இந்த நிறுவனத்துக்குலாம் போயிட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது கௌதம் அதானி தமிழகத்துக்கு வந்தால் அதானியை எங்கே சந்திக்க வேண்டும்? அஃபிஷியலாக தலைமைச் செயலகத்திலாம் சந்திக்கணும் இல்லையா? ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் மாநில நலனுக்காகவே 24 மணி நேரமும் உழைப்போம் ஆகிட்டே நம்ம முதல்வர். அப்போ தலைமைச் செயலகத்தில் தானே சந்திக்கணும். வீட்டில் எதுக்கு சந்திக்கிறீங்க? வீட்டில் எதுக்கு சந்திக்கிறீங்க? என்ன சம்மந்தம் பண்ணிருக்கீங்களா? பொண்ணு கொடுத்துருக்கீங்களா? பொண்ணு எடுத்துருக்கீங்களா? வீட்டில் என்ன சந்திப்பு? ஜூலை 2024 தனி விமானத்தில் சென்னை வந்த கௌதம் அதானி சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதல்வரின் இல்லத்தில் சென்று சந்தித்தார். ஏவவேலு உடனிருந்தார், நேரு உடனிருந்தார், திராவிட மாப்பிள்ளை சார் சபரீசன் உடனிருந்தார் என்று தந்திலவரில் யுஎன்ஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கு. மறுத்தீங்களா? 3 நாள் முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார்ல, முதல்வர் அடானியை எதுக்கு சந்தித்தார் என்று விளக்கம் தர வேண்டும் என்று. இப்போ இதுதான் ஒருவேளை இந்த ஊழல் அப்பவே வெளிச்சத்துக்கு வந்திருக்குமா, அதனால போய் சந்திச்சாரா, இல்லை லைக் என்ன 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 நோக்கத்துக்காக அப்போ சந்திச்சிருப்பாரு சார்? அது மட்டுமல்ல இல்லையோ, இதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டாங்க.
இது வாங்கி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பணத்தெல்லாம் நேரடியாக வந்து கௌதம் அடானி வரும்போதே வந்து பேக்கில் ரூபா எடுத்துகிட்டு வந்து ஸ்டாலின்கிட்ட சார் எண்ணி பார்த்துங்க, அண்ணிட்ட கொடுங்க, எண்ணி பார்க்க சொல்லுங்கள், அப்படி தான் இதில் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் சேனல்ஸ் இருக்குது, பண்ணிவிடுவாங்க. பாருங்கள், இது சம்பந்தமாக மரியாதைக்குரிய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்கள்கிட்டையும் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. முதல்வர் அவர்கள் ராமதாஸ் ஐயாவை விமர்சனம் செய்திருக்காரு, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்கேன். அதுக்கு அவர் தந்த பதிலையும் நீங்கள் இப்போ பாருங்கள். எல்லாருமே நாடே ஃபுல்லா சொல்லிச்சே எப்படி இல்ல நாடே முழுக்க சொல்லிச்சான்ற எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்ன சொன்னார் அவரு? தேவையில்லாத ஏதாவது ஒரு அறிக்கை தினந்தோறும் விடுறன்றாரு. அதுல என்ன தப்பு இருக்குது? தமிழை உபயோகப்படுத்துற வார்த்தை தானே அது. அது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது. அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? கடந்த காலங்களில் அவர் விட்ட அறிக்கை எல்லாம் எடுத்து பாருங்கள். கொச்சையாக யாரையும் தரந்தாழ்ந்து பேசுகின்ற சூழலில் இருப்பவர். எங்கள் முதல்வர் கண்ணியத்திற்கு பாதுகாவலராக இருப்பவர். கண்ணிய குறைவாக எதுவும் பேசவில்லை. ஆகவே அப்படி பேசுகின்ற சூழலும் எங்கள் முதல்வருக்கு எப்போதும் ஏற்படாது. மன்னிப்பு கேட்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. தவறு என்றிருந்தால் நிச்சயம் முதல்வர் அவர்கள் அதற்கு உண்டான பிராயச்சித்தத்தை தேடுவார். அவர் கூறிய வார்த்தையில் எல்லளவும் தவறில்லை. பார்த்தீங்களா? ஸோ இதில் இருந்தே நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். குறிப்பாக சவுக்கு சங்கர் ஐயா அவர்கள் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். முதல்வர் அவர்கள் அதானி அவர்களை தன்னுடைய இல்லத்தில் ஏன் சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் முன்னாடி வைக்கிறார். அதாவது ஒரு அஃபிஷியலாக சந்திக்கணும் அப்படின்னா தலைமை செயலகத்தில் வந்து சந்திக்கலாம். ஆனால் வீட்டில் சந்திக்கக்கூடிய ஒரு கட்டாயமோ நிபந்தனையோ என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு கேள்வியாக வைக்கப்படுது. இதை அடிப்படையாக கொண்டு தான் மரியாதைக்குரிய ராமதாஸ் ஐயாவும் இந்த கேள்வியை வைக்கிறார். இது வந்து ஒரு சாதாரணமாக வந்து கடந்து போக முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், இவங்க சொல்லக்கூடிய பதில் எல்லாமே வந்து பொருந்தக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது. முதல்ல அதை நம்ம தெளிவாக வந்து பார்க்கணும். ஒருத்தர் முன்னுக்கு பின் முரணாக வந்து அவங்க சொல்லலை. அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இவர் வந்து ஒரு பேச்சு பேசுகிறார் அப்படின்னா அதுக்கு இவர் வந்து ஒரு பதிலை தரார். அது கரெக்டாக பொருந்துது. அடுத்தபடியாக மறுபடியும் இவர் பேசின கேள்விக்கு இவர் ஒரு பதிலை தரார். இப்படி பொருத்தி பார்க்கும்போது இதுக்கு உண்டான பின்னால் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். அடானி வந்து சந்தித்தது இந்த ஊழல் போக நாம் நேற்று செய்தி வெளியிட்ட பரந்தூர் விமான நிலையத்தையும் ஒப்படைப்பதற்காகத்தான் இந்த சந்திப்பு. இது போக தமிழ்நாட்டை வித்துடுறாங்க, எங்களுக்கு சொந்தங்க இந்த மாநிலம். தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, இந்த குடும்பம் தமிழ்நாடு நமக்கு சொந்தம் நினைக்குதுன்னு. நான் கேட்குறேன், 25 வருஷத்துக்கு எதுக்கு அக்ரிமெண்ட் போடுறீங்க நீங்கள்? எக்ஸாக்டாக பார்க்கும்பொழுது அதானி மேல் அமெரிக்காவில் லஞ்சம் கொடுத்ததாக ஒரு வழக்கு பதியப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதானி அவர் சார்ந்த சில நபர்களுடைய பெயர்களும் இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. அவங்களுடைய பெயர்களும் அந்த வழக்கில் பதிவு பண்ணப்படுது. அது சவுக்கு சங்கர் ஐயா தெளிவாக சொல்லியிருப்பார். அப்படி அதானி அவர்கள் சார்ந்த நபர்களிடமிருந்து ஒரு செல்ஃபோனை பறிமுதல் செய்கிறாங்க. அதில் தான் இந்தியாவில் அதானி அவர்கள் யார் யாருக்கு லஞ்சம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இருக்குது. அந்த டீட்டெயில் அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஆதாரத்தை வெளியிடுறார். பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ராமதாஸ் ஐயாவை தவிர்த்து வேறு யாருமே இந்த டாபிக் பேசலை. அதானி அவர்கள் லஞ்சம் கொடுத்துருக்காரு, அவர் மேலே வந்து அமெரிக்காவில் அரசாங்கம் வந்து வழக்கு பதிவு பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாங்களே தவிர, அதானி அவர்கள் தமிழ்நாடு, அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா, ஒடிசா இந்த மாநிலத்தை சேர்ந்த நபர்களுக்கு லஞ்சம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை யாரும் வந்து பகிரங்கமாக பேசலை.
சரி, நம்ம அதுக்குள்ளே டீட்டெயிலாகவும் நம்ம பேச முடியாது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மரியாதைக்குரிய சவுக்கு அவர்களுடைய வீடியோவை பாருங்கள். அதில் பார்க்கும்போதே உங்களுக்கு விஷயம் வந்து புரிஞ்சிடும். பட் ஆனால் இதுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு ராமதாஸ் ஐயா சொல்கிறார். அந்த பக்கத்துலேருந்து முதல்வர் அவர்களிடமிருந்து வந்த பதில் வந்து அதையும் நீங்கள் பார்த்துருவீங்க. ஒரு தெளிவான பதிலாக இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ஒரு பேச்சை முன் வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு இன்னொரு விஷயத்தில் வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்குறாங்க. எப்படின்னா, இப்போ மரியாதைக்குரிய சீமானன் இருக்கார், இப்போ மரியாதைக்குரிய விஜய் அவர்களும் இருக்கார். இவங்க எல்லாரையுமே வந்து பி டீம் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனால் இங்கே அதானி அவர்களை முதல்வர் சந்திக்கிறார் அப்படின்னும்போது ஒருவேளை பி டீம் இங்கே யார் அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை உருவாக்குது. அதே நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன்னா அதானி அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் முன்னாடி என்னுடைய பழைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன். எலான் மஸ்க் எப்படி ட்ரம்ப்புக்கு நெருக்கமாக இருந்திருக்காரோ அதே மாதிரி அதானி அவர்கள் மாண்புமிகு பிரதமருக்கு வந்து மிகவும் நெருக்கமான நபர். அப்படின்ற அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டு முதல்வரை சந்திக்கும் போது அப்போது பி டீம் யார், இவங்களுக்குள்ளே ஏதாவது மறைமுக சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு பல கேள்விகள் வந்து இங்கே தோன்றுது. அது எல்லாத்துக்கும் பதில் வந்து கண்டிப்பாக ஆளுகின்றவர்கள்கிட்ட இருந்து தான் வரணும். ஆனால் அது பதில் கிடைக்கதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா யாரும் அதை எதிர்த்து பேசவும் இல்லை. எதிர்த்துன்றதை விட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து இது ராமதாஸ் ஐயா அவர்களுடைய பதிவுக்கு முதல்வர் ஐயா தந்த பேச்சு தான் பேசும் பொருளாக எடுத்துக்கிறாங்களே தவிர உண்மை என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து போல. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து மரியாதைக்குரிய நக்கீரன் கோபால் ஐயா அவருடைய யூடியூப் சேனல்லையோ இல்லை அவருடைய பத்திரிகையிலையோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரல. அதே மாதிரி இந்து பத்திரிகையில் இதை பற்றி ஒரு விஷயம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அதுலேயும் வந்து இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஊடகங்களில் வந்து இதோடைய இந்த சம்மந்தமான பேச்சுகளே வந்து வரல. வெறும் நீங்கள் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் பார்க்க முடியுது. ஆமாம், இப்போ நம்மளே கூட நம்மளுடைய சேனலே வந்து பாருங்களேன், ஒரு மேலோட்டமாக தான் பேச முடியுது. பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளது வந்து ஒரு பெரிய சேனல் கிடையாது. வெறும் 139 சப்ஸ்கிரைபரை கொண்ட ஒரு சேனல், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா இன்றைக்கி அப்படி இருக்குது சூழ்நிலை. உண்மையிலுமே வந்து கருத்து உரிமை, கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது அழுத்தப்படுது. அதை நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும். ஸோ அதனால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் தான், கலெக்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போகி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே ஊடகம் அப்படிங்கிறது உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா உண்மை அங்கங்கே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னும் சொல்லலாம். அப்படி கை காட்டுற ஊடகங்களுக்கே ஆபத்து வரும்போது வேறு என்ன பண்ண முடியும்? உண்மைகள் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அட்லீஸ்ட் அதையாவது முன் வைக்கணும் இல்லையா? அந்த வேலையை தான் நான் பண்ணுறேன். வேறு எதுவும் நான் பெருசாக பண்ணலை. நீங்கள் போய் பாருங்கள். நன்றி.